செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். பெரியபாளையம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு பூங்காவனத்தம்மன் ஸ்ரீ செல்வகணபதி கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் 33 அம்மனம்பாக்கம் நடுக்கண்டிகை பகுதியில் சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூங்காவனத்தம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ கணபதி கோவில் உள்ளது. இக்கோவில்களை கிராம மக்கள் பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை தொடங்கப்பட்டு கிராம தேவதையான ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலில் கிராம பொதுமக்கள் கூடி பொங்கல் வைத்து அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. 18ஆம் தேதி அன்று பந்தக்கால் நடுவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து கடம்பத்தூர் பரணிதர சிவாச்சாரியா தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் கணபதி ஹோமம், கோபூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக ஹோமம், பூர்ணாகிதி மற்றும் பூஜைகளான மகா பூர்ணாகிதி நடந்து முடிந்த பின்னர் யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவ ஆச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து பூங்காவனத்தம்மன் மற்றும் செல்வ கணபதி ஆலயங்கள் மீதுள்ள கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்து தொடர்ந்து அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனை அடுத்து பூங்காவனத்தம்மன், ஸ்ரீ செல்வ கணபதி ஆகிய மூலவர்களுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர், ஜவ்வாது, தேன், பன்னீர், திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றி குடும்பங்களாக சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் 33 அம்மனம்பாக்கம் நடுக்கண்டிகை மற்றும் கூட்டுசாலை கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.